ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியல் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது, எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு தானே உங்களுக்கு தோணும். இதுலேயும் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். அது கடைசியில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப நீங்கள் எப்படியாச்சும் ஒரு ஹெல்த்தியான ஒரு வெண்டைக்காய் பொரியல் கொடுத்த மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காவை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு, அந்த தண்ணி இல்லாமல் நம்ம ஒரு வடிகட்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கீரைலாம் அலசி வைக்கிற கூட, அதில் வச்சோம்னாலே தண்ணி நல்லா வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காவை நம்ம தனியாக வெண்டைக்காய் வதக்க போகிறதில்ல, ஒரே டைமில் எல்லாமே செஞ்சு முடிச்ச போகிறோம். இந்த ஒன் பாட்டு மாதிரி செய்கிற மாதிரி தாங்க, ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கறிவேப்பிலை அதை முழுசாக நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா பூண்டு ஒரு 4 பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப வதக்க வேண்டாம். ஏன்னா வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் நம்ம அதை வதக்கினதுனால வெங்காயம் பூண்டு சேர்ந்து நல்லா வதங்கிடும். நம்ம இப்போ தனியாக இப்போ வெண்டைக்காய் வதக்கலை, இதோடு சேர்த்து நம்ம வதக்கியிருக்கோம். எந்த ஒரு வழுவழுப்புமே இருக்காதுங்க. ரொம்ப சிம்லேயே வச்சுட்டு நம்ம ரொம்ப அழுத்தி கிளறிட்டே இருந்தோம்னா உடஞ்சிரும். பார்த்து பொறுமையாக பண்ணிவிட்டு அந்த வழுவழுப்பு போனதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், சால்ட்டு தான் இதுக்கு நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நிறைய சேர்க்க வேண்டாம். நிறைய சேர்த்து வேக வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும், அது மாதிரி குழகுழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் கலரும் சேஞ்ச் ஆகிடும். கொஞ்சமான அளவு ஒரு 1/2 டம்ளர் அளவு தான் நான் இருக்கும் அந்த தண்ணி சேர்த்துட்டது. நான் ஏற்கனவே காமிச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி அப்படியே வச்சுட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு நல்லா சிம்லேயே வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இப்போ தான் ஒரு மெயினான ஒரு ஹீரோவை உள்ளே சேர்க்க போகிறோங்க. என்னென்னா, நான் வீட்டில் முருங்கைக்கீரை பொடி, வல்லாரை பொடி எல்லாமே இருக்கும். அதிலிருந்து 1 ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் நமக்கு தேவையான அளவு வெண்டைக்காய் மட்டும் இல்லைங்க, எல்லா பொரியலுமே நம்ம வீட்டில் தினமும் இந்த மாதிரி ஒரு கீரையில் நமக்கு சத்து உள்ள கீரையில் ஏதாச்சும் ஒரு பொடி, இட்லி பொடி மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருப்போம். அதை மிக்ஸ் பண்ணி கடைசியில் இறக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நமக்கு வெண்டைக்காயும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். முருங்கைக்கீரை சேர்த்ததுனால அயனும் நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், 2 in 1 மாதிரி தானே ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் குட்டி பசங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா முட்டையும் சேர்த்து கொடுக்கலாம். பொடி மாஸ் மாதிரி இருக்கும். நல்லா கறிவேப்பிலை தூவியாச்சு, கலரும் சேஞ்ச் ஆகலை, உடையும் இல்லை. சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை மதியானம் லஞ்சுக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.